ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்மா ரட்சி வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலமா உங்களை காலையில சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது. இந்த கால வேளையிலே வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு தலைப்பு, அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். யார் அவரோடு கூட நடப்பார்கள்? தன் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவர்கள், கரைப்படுத்தாதவர்கள், தீட்டுப்படுத்திக் கொள்ளாதவர்கள், பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவர்கள், அந்த வஸ்திரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவரோடு கூட நடப்பார்கள். அப்ப என் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நம்ம கடந்த வாழ்க்கையை, நம்ம பிறந்த பிறப்பின் பிரமாணங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில நாம எப்படி இருந்தோம்? நமக்கு ஆண்டவர் உடுத்தின உடை எப்படியாப்பட்ட உடை? எசேக்கியா புத்தகம் 16:8 வாசிக்கலாமா? நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமா இருந்தது. அப்பொழுது என்னுடைய வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, நல்ல கவனி, என்னுடைய வஸ்திரத்தை உன்மேல. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அந்த வசனத்தின் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பிறப்பின் காலம் எப்படி? அப்போ அப்படியாப்பட்ட இருக்கிற நமக்கு, அழுக்கா இருக்கிற நமக்கு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நமக்கு, என்னுடைய வஸ்திரத்தை உன்மேல, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். இப்ப என்ன ஆயிட்டோம்? அவருடைய வஸ்திரம் உடுத்தப்பட்டுட்டோம், அவருடைய பிள்ளைகளாய் மாறி நீ என்னுடையவளாய் மாறினாய். அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு உடுத்தப்பட்டு இருக்கிற, உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த வஸ்திரம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால தோய்த்து எடுக்கப்பட்ட வெண் வஸ்திரம். கழுவப்பட்ட நாம, பரிசுத்தமாக்கப்பட்ட நாம. அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த உலகத்துல. ஏன்? கரைப்படுவதற்கு, தீட்டாவதற்கு தினமும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். வெளிப்படுத்தல் 16:15 வாசிக்கலாமா? இதோ திருடனை போல் வருகிறேன். எப்படி வருவாரா? திருடனை போல வருவாரா? தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடக்காதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எல்லாம் கவனிக்கணும். தெளிவா சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. திருடனை போல எப்போ வருவான்னு தெரியாது. அதனால நம்ம வாழ்க்கையில அவருடைய வஸ்திரம் உடுத்தப்பட்ட, எப்படி நமக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு அவர் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிற நாம நிர்வாணம் காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்கணுமா, காத்து கொள்ளணுமா. நம்ம உடுத்தி கொண்டு இருக்கிற வருஷம் தீட்டாக கூடாது, கரையாக கூடாது. நிறைய பேர் நிறைய யோசிக்கிறோம். நம்ம இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை, இந்த வேத வார்த்தை நமக்கு உண்மையா தெளிவா சொல்ல. அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? அவர் வரும்போது 2 பேதுருல 3வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும். எப்படி இருக்கணுமா? அவருடைய வருகை எப்ப வருவான்னு தெரியாது. நாம கொடுக்கப்பட்ட வஸ்திரங்களை, உடுத்தி கொண்டு இருக்கிற வஸ்திரங்களை, அவருடைய வஸ்திரங்களை அவர்கிட்ட வாங்கி கொண்ட நாம, பெற்றுக்கொண்ட நாம, கழுவப்பட்ட நாம, வெண்மையாக்கப்பட்ட நாம. ஆகையால் வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும்
கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய சந்நிதியில பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வரையில இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த காலங்கள் பொல்லாத காலம். எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் பயங்கரமான காரியம். இது நமக்கு அநேக விதத்துல நம்ம கீழே வீழ பண்ணோம். ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றார் ஆண்டவர். அவருடைய சந்நிதியிலே போய் நிக்க வரையில. அதுக்குதான் சொன்னேன், இப்படி நீ காத்து கொண்டா என்னோட கூட நடப்ப. வெளிப்படுத்தல் 3:4 சொன்னாரு, இவர்கள் அசுசி படுத்தக்கூடாது, இந்த பூமியில தீட்டாக கூடாது, கரையாக கூடாது, பரிசுத்தமாய் காத்துக்கணும். யூதாவுல 23வது வசனம் வாசிங்க. மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, எந்த விதத்திலையும் இமி அளவு கூட நம்ம கரைப்பட்டுட்டோமானா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவே முடியாது. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லு, தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஏன் நமக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார்? நமக்கு ரொம்ப வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நாம எவ்வளவுதான் ஆண்டவர் சமூகத்துல நம்ம பரிசுத்தமாய் காத்து கொள்ள இருந்தாலும் நம்ம எப்படியாக கீழே வீழ்த்த வேண்டும் என்று பிசாசு வகை எடுக்கிறோம். அதனால இங்க பிரசங்கி 9வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாகவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. உன் வஸ்திரம் எப்பொழுதுமே என்ன பண்ணணுமா? வெள்ளையா இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்கணுமா, கரையா இருக்க கூடாது. அதனால தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3:4 மறுபடியும் வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால். அவர்கள் பாத்திரவான்கள் எல்லாரும் சொல்லலாங்க, சில பேர் தான்றாரு, சில பேர் தான் பாத்திரவான்களா இருக்கிறாங்க. அது சபையை குறித்து சொல்றாரு. அந்த சபையில இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வரோம், சபையில் ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறோம். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் பாத்திரவான ஆனபடியினால் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? சில பேர் மட்டும்தான். அப்ப என்ன அர்த்தம்? மீதி பேர் அசுசிப்பட்டு இருக்கிறாங்க, தீட்டுப்பட்டு இருக்கிறாங்க, அருவருப்பா இருக்கிறாங்களா? அப்படியாப்பட்டவங்க வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு தினம் தினம் ஆண்டவருக்கு முன்னால உங்களை உய்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, நானும் உங்களோடு கூட நடக்கணும், உங்களுடைய சந்நிதியில வந்து நிக்கணும். நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரியாது, நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக காத்து கொள்ளணும். அப்படி பயத்தோடு ஆண்டவருக்கு முன்னால நீங்க மன்றாடி ஜெபிக்கும் போது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்படும் போது நம்ம ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும். நம்ம அங்கே சந்நிதியில் அவருக்கு முன்னால நிக்க முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஏசப்பா, இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீங்க அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னீங்க அப்பா. காலம் மோசமான காலம், பாவம் நிறைந்த காலம், பொல்லாத காலம், கரைப்பட வேண்டிய சூழ்நிலை அநேக வாழ்க்கையில நடக்குது. ஆனாலும் எங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடி ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மூடி மறைங்க ஆண்டவரே. ஒரு காரியம் கூட ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் எங்கள் வாழ்க்கையில வரவே கூடாது. உங்களோடு நடக்கணும், உங்க சன்னிதியில வந்து நிக்கணும். ஆண்டவரை பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதை கேட்டு என் பிள்ளைகள் நாங்களும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை பரிசுத்தமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.